ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் இன்று ஒப்புதல் அளிக்க உள்ளார் என்றும், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என்றும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் டெல்லி சென்று பிரதமரை நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் இயற்ற வேண்டுமென வலியுறுத்தினார். தமிழக மக்களின் உணர்வுகளை மதிப்பதாக அப்போது தெரிவித்த பிரதமர், ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு மேற்கொள்ளும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் இயற்றுவது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் டெல்லியிலேயே தங்கி நடவடிக்கை மேற்கொண்டார். அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை திரும்பிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என்றும், தமிழக அரசின் அவசர சட்ட வரைவுக்கு குடியரசுத் தலைவர் இன்று ஒப்புதல் அளிக்க உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக அந்த கோரிக்கையினை மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டதின் அடிப்படையில் ஒரு நாள் அங்கே நான் தங்கியிருந்து சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை சட்ட திருத்தத்தினை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை, அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. உரிய முன்மொழிகள் தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை, சட்டத்துறை, வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அலுவல் பயணமாக வெளியூர் சென்றிருக்கின்ற காரணத்தினால் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெற்று நம்முடைய மாநிலத்துடைய ஆளுநருடைய மூலமாக உரிய சட்ட திருத்தம், அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவசர சட்டம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை வரும். உறுதியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம். அது மாதிரியான தடை இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் எந்த தடை வந்தாலும் அதை நீக்குவதற்குரிய சட்டத்தின் மூலமாக நீக்குவதற்குரிய வழிவகைகளை தமிழக அரசு உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துள்ளது.